மீண்டும் உங்களை நான் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் இந்த ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷன், விந்து முந்துதலுக்கு அதை குறைப்பதற்கு உதவக்கூடிய உணவுப் பொருட்களை பற்றி நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். எனவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் யூடியூப்ல பார்ப்பவர்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மணிச்சின்னத்தை அல்லது பெல் சைனை அமுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே நேரத்திலே இன்ஸ்டாகிராம் டிக்டாக்ல பார்ப்பவர்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்பினால் வெளியூர் என்பவர்கள் வாட்ஸ்அப்பின் ஊடாக இமோ ஊடாக 0094777356262 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் நண்பர்கள் 077756262 மூலமாக தொடர்பினை மேற்கொள்ள முடியும். முதலிலே முக்கியமான ஒரு பொருள் என்னவென்றால், இந்த ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷன் எங்களுடைய அதாவது இரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன், அதாவது ஆண்குறி விரைப்படைய முடியாத தன்மைக்கு மிகவும் முக்கியமாக ஒரு நன்மையை கொடுக்கின்ற பொருள் என்றால் முதலாவது நாகம். அதை நாங்கள் சிங்க் என்று சொல்லுவோம். இந்த நாகமானது எங்களுடைய இந்த டெஸ்டெஸ்டரோன் எனப்படுகிற ஹோமோனானது ஈரலிலே உருவாக்கப்படுவதற்கு மிக முக்கியமான ஒரு பங்களிப்பை இந்த நாகம், அதாவது சிங்க் என்று சொல்லுவோம், ZN என்று சொல்லுவோம், உதவி செய்கிறது. எனவே எங்களுடைய விந்தினுடைய உடல் நிலைமைக்கும், அதாவது இந்த ஸ்பெர்ம் ஹெல்த் என்று சொல்லுவோம், விந்தினுடைய அதனுடைய நல்ல ஒரு சுகாதார நிலைக்கும் நல்ல ஹெல்த்துக்கும், அதே நேரத்தில் இந்த டெஸ்டெஸ்டரோன் ஹோமோனை அதிகரிப்பதற்கும் இந்த சிங்க் அல்லது நாகம் எனப்படுகிற இந்த கனிவுப்பானது எங்களுக்கு உதவி செய்யும். எனவே இந்த நாகத்தை கொண்டிருக்கின்ற பொருட்கள் என்னென்று பார்த்தால், முதலாவதாக இந்த உங்களுக்கு தெரியும் ஆஸ்டர்ஸ் என்று சொல்லுவோம், இந்த கடலுக்குள்ள இருக்கிற ஒரு உயிரினம், அதை சாப்பிடுதலும். அதே நேரத்தில் எங்களுடைய நாட்டிலே அல்லது எல்லா நாடுகளும் இலவசமாக கிடைக்கக்கூடிய இந்த பூசணிக்காய், பம்கின் என்று சொல்லுவோம், இந்த பூசணிக்காயில இருக்கின்ற கொட்டை அல்லது விதியை சொல்லலாம். அடுத்ததாக எங்களுக்கு இந்த கஜு நட்டிலே கூடுதலாக இருக்கின்றது. அதே நேரத்திலே முட்டையிலே இந்த நாகம் கூடுதலாக இருக்கும். அதே நேரத்திலே இறைச்சி வகைகளை சொல்ல போனால் இந்த பீஃப் அல்லது மாட்டு இறைச்சியிலே இது மிகவும் கூடுதலாக இருக்கின்றது. எனவே இந்த உணவுகள் முட்டையா இருக்கலாம், அல்லது கஜு நட்டாக இருக்கலாம், அல்லது பூசணிக்காயாக இருக்கலாம், அதே நேரத்தில் இறைச்சி வகையிலே மாட்டிறைச்சியாக இருக்கலாம், பீஃபாக இருக்கலாம், அல்லது பூசணிக்காயினுடைய இருக்கின்ற விதைகளாக இருக்கலாம், அல்லது ஆஸ்டர்ஸாக இருக்கலாம். இதிலே கூடுதலான அளவு இந்த நாகம் இருக்கின்றது. எனவே முக்கியமாக கவனித்துக் கொள்ளுங்கள், உணவுப் பொருளை கூட்டுவதன் மூலம் நாங்கள் அதற்கு உதவி செய்ய வேண்டுமே தவிர வேறு ஒன்றுக்குமே அவை உதவாம். எனவே இதை நீங்கள் முக்கியமாக என்ன செய்து கொள்ள வேண்டும், கவனித்துக் கொள்ள வேண்டும். எனவே மற்ற எல்லாத்துடையும் சேர்த்து இந்த உணவுகளை நாங்கள் எடுக்கின்ற போது இது உங்களுக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக இன்னொரு முக்கியமானது மெக்னீசியம் எனப்படுகிற பொருள். இந்த மெக்னீசியமானது எங்களுடைய உங்களுக்கு தெரியும் நாங்கள் சில நோய்களுக்கு, அதாவது உதாரணமாக இந்த ஆஸ்மா, ப்ரோங்கியல் ஆஸ்மா, முட்டு வருத்தம், விழுப்பு வருத்தம் மிக கூடுதலாக வருகின்ற போது அல்லது வலிப்பு வருகின்ற போது இந்த மெக்னீசியம் சல்ஃபேட் எனப்படுகிற ஒரு பொருளை நாங்கள் கொடுப்போம். ஏனென்றால் அது எங்களுடைய தசைகளுக்கும் நரம்புகளுக்கும் மிகுந்த ஒரு நன்மை பயக்கக்கூடிய ஒன்றாக அது இருக்கின்றது. எனவே இந்த மெக்னீசியம் உணவுப் பொருட்களை நாங்கள் பாவிக்கின்ற போது எங்களுடைய மசில், எங்களுடைய நர்வுக்கு இவை நல்லா உதவி செய்கிறது. அத்துடன் சேர்த்து இந்த இஜாகுலேஷனை கட்டுப்படுத்துவது என்று உங்களுக்கு தெரியும். இந்த விந்து முந்துதலை கட்டுப்படுத்துவதற்கு நரம்பினுடைய ஒரு முக்கியத்துவம் அவசியமாக உணரப்பட வேண்டும் என்றபடியினாலே கட்டாயமாக இந்த இஜாகுலேஷனை கட்டுப்படுத்துவதற்காக இந்த மெக்னீசியம் நிறைந்த உணவுப் பொருட்களை எடுக்க வேண்டும். இன்னத்திலே மெக்னீசியம் கூட இருக்கிறதுன்னு சொன்னால், முதலாவதாக இந்த பசலி கீரை. எனவே நான் சொல்லுவேன், ஒவ்வொரு நாளும் உங்களுடைய உணவுப் பொருட்களிலே, உணவு பழக்கத்திலே ஏதாவது ஒரு பச்சை கீரை வகைகளை கட்டாயமாக சேர்த்துக் கொள்ளுங்கள். பசலி கீரை
ஃபேமஸாக சொல்லப்படும் ஸ்பினாக்னு சொல்லுவோம். அது கூடுதலாக நன்மை பயக்கக்கூடுது. எனவே ஒவ்வொரு நாளும் அது நீங்கள் வெள்ளார கீரையாக இருக்கலாம், சாதாரணமான கீரைகளாக இருக்கலாம், அல்லது பசலி வகைகளாக இருக்கலாம். ஏதோ ஒரு கீரையை ஒவ்வொரு நாளுமே ஆண்கள் தங்களுடைய உணவு அதாவது தங்களுடைய சாப்பாட்டில் சேர்த்துக்கொள்ள வேண்டும். எனவே பெண்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிற மனைவிமார் உங்களுடைய கணவனுடைய இந்த செக்ஷுவல் ஹெல்த்துக்கு முக்கியமாக ஏதோ ஒரு பச்சை காய்கறி கட்டாயமாக உங்களுடைய உணவிலே கட்டாயமாக இதை இடம்பெற வேண்டும். என இதை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த கச்சான் ஆல்மண்ட் சீட் என்று சொல்லுவோம், சாதாரணமாக சொல்லலாம். எங்களுடைய கச்சான் வகைகள் அல்லது இந்த கஜு வகைகள் இவற்றிலையும் கூட இந்த மெக்னீசியம் கூடுதலாக இருக்கின்றது. அதே நேரத்தில் வாழைப்பழத்திலே மெக்னீசியத்தின் அளவு மிக கூடுதலாக இருக்கிறது. எனவே வாழைப்பழத்தை ஒவ்வொரு நாளும் சாப்பாடு முடிந்தவுடன் அவர்களுக்கு உதாரணமாக நீரிழிவு நோய்கள், டயபிட்டிஸ் மெலைட்டஸ் நோயாளிகள் கூட ஒரு நாளில் 1-2 வாழைப்பழத்தை நாங்கள் சாப்பிடலாம். வாழைப்பழம்னு சொல்லும்போது பெரிய வாழைப்பழத்தை சொல்லவே சாதாரணமாக கதலி வாழைப்பழத்தை நாங்கள் சேர்த்துக் கொள்ளலாம். ஆனால் இந்த நீரிழிவு நோய் அற்றவர்கள் எந்த ஒரு வாழைப்பழத்தையும் தங்களுடைய உணவிலே சேர்த்துக் கொள்வது மிக முக்கியம். அதாவது பனானாஸ். அடுத்ததாக டார்க் சாக்லேட் அல்லது பிளாக் சாக்லேட். உங்களுக்கு திரும்பி போது இந்த டார்க் சாக்லேட் ஆனது நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த மார்பக புற்றுநோய் அல்ல, மார்பக அதாவது எங்களுடைய இந்த மயோகார்டு இன்ஃபாக்ஷன் சொல்லப்படுகிற மாரடைப்பு வராமல் இந்த டார்க் சாக்லேட் ஆனது உதவி செய்கிறது. எனவே டார்க் சாக்லேட்லேயும் கூடுதலான மெக்னீசியம் இருக்கிறது. எனவே மிக வெளியூர் அன்பர்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும், காலையிலே உணவுடன் ஒரு டார்க் சாக்லேட் ஒரு பீஸை சாப்பிடுறதை நாங்கள் கண்டிருக்கலாம். எங்கள் நாட்டிலே அது இன்னும் ஒரு பழக்கத்துக்கு வேறு. எனவே டார்க் சாக்லேட்டில் கூட கூடுதலாக மெக்னீசியம் இருக்குது. அதே நேரத்தில் இந்த அவகாடோன்னு சொல்ல போனால் நாங்கள் அந்த பெரிய அதாவது அவகாடோ தான் தமிழ் பதம் எனக்கு வருவதில்லை. இது அவகாடோ உங்களுக்கு தெரியும். அவகாடோலே பலதரப்பட்ட முகத்துக்கு ஃபேஷியல்ஸ் இருக்கக்கூடிய பூச்சிகள் எல்லாம் இருக்கிறது. இந்த அவகாடோ கூட நாங்கள் அதாவது இந்த அவகாடோ கூட நாங்கள் என்ன செய்யலாம், அதை உங்களுக்கு தெரியுமே. எங்கள் மலையகத்தை பொறுத்த மட்டும் கூடுதலாக விற்கப்படுகிறது. ஆனால் வேறு இடங்களை பார்க்கும்போது ஒரு காய் மட்டும் 200 ரூபா 300 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. எனவே இந்த அவகாடோ கூட அதாவது ஒரு இந்த கொய்யா காயில் ஒரு பெரிய கொய்யா என்று நாங்கள் சொல்லுவோம். எனவே தமிழ் பதம் என்னென்று எனக்கு வருவதில்லை. இந்த அவகாடோ கூட இந்த கூடுதலானது மெக்னீசியத்தை கொண்ட ஒரு பொருளாக இருக்கிறது. நான் முதல்ல சொன்னது கூட இந்த மெக்னீசியமானது நரம்புகளுக்கு மிகவும் அவசியம், தசைகள் ஒழுங்காக செயல்படுறதுக்கு அவசியம். இவற்றுக்கு எனவே இது மிக நேரடியாக சம்பந்தப்பட்டிருக்கிறது எங்களுடைய இந்த ப்ரீமேச்சுர் எஜாகுலேஷன், அதாவது இந்த விந்து முந்துதலை அதை கட்டுப்படுத்துகின்ற ஒன்றாக இந்த மெக்னீசியம் பொருட்கள் இருக்கிறது. இவற்றை நாங்கள் பாவித்துக் கொள்ள வேண்டும். எனவே நாங்கள் இவ்வளவு நேரம் சொன்ன விடயங்களை அவதானித்துக் கொள்ளுங்கள். எனவே இந்த உணவுப் பொருட்களுடன் சேர்த்து நீங்கள் இந்த ப்ரீமேச் இஜாகுலேஷன் கூடிய மருந்து குடிப்பீர்களாக இருந்தால் நல்ல பயன்படக்கூடியதாக இருக்கும். மீண்டும் ஒருமுறை ஞாபகப்படுத்துவது, எங்களுடைய மனைவியுடன் நீங்கள் ஒன்று சேர வேண்டிய நேரம் என்ன? காலையிலே 4 மணியிலேருந்து 5:30 மட்டும். முக்கியமாக கவனித்துக்கணும், விடிய காலையிலே ஒருபோதுமே இரவிலே இந்த பாலியல் உறவுகளை வைத்துக் கொள்ள வேண்டாம். 2வதாக இந்த வாழ்வதற்கு ஒரு தரம் தான் எங்களுக்கு சந்தர்ப்பம் கொடுப்படும். அதை நாங்கள் சந்தோஷமாகவும் மற்றவர்களுக்கு பயனுள்ள வகையிலும், எங்களுடைய மனைவிக்கோ உங்களுடைய பெண் துணைக்கோ பயனுள்ள வகையிலும், அல்லது எங்களுடைய ஆண் துணைக்கோ உங்களுடைய கணவருக்கோ பயனுள்ள வகையிலும் இதை நாங்கள் பாவிப்பது மிகவும் முக்கியம். இதை நீங்கள் தருகின்ற அனைத்து ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து உங்களது விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.